வெல்கம் டு டுடே வேர்ல்ட். இன்னைக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போறோம். பவன் கல்யாண் வித் தளபதி பொலிட்டிக்கல் லைஃப் தான் பார்க்க போறோம். கூத்தாடி நாட்டை ஆளுவதா அப்படின்னு எல்லாருமே சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுல டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிகேன்னு எந்த கட்சியுமே இருக்கக்கூடாது. டிஎம்கேல கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் எல்லாருமே சினி ஃபீல்ட்ல இருந்திருக்காங்க. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லாம் இருந்திருக்காங்க. என்டிகேல சீமான் கூட மூவி எல்லாம் நடிச்சிருக்காரு, டைரக்ட் பண்ணிருக்காரு. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். 2008ல சிரஞ்சீவி பிரஜராஜ்யம் அப்படின்னு ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்றாரு. சிரஞ்சீவி வந்து ஒரு செம மாஸ் ஃபேன் ஃபாலோயிங் வச்சிருக்காரு. அவர் வந்தாவே கடல் மாதிரி கூட்டம் வருமா, அந்த அளவுக்கு ஒரு மாஸ் ஃபேன் ஃபாலோயிங் வச்சிருக்காரு. 2009ல சட்டமன்றம், நாடாளுமன்றம் 2 எலெக்ஷனுமே அவங்களுக்கு சேர்ந்து ஒரு ஆந்திரால எம்எல்ஏல 17 சீட்டு ஜெயிக்கிறாரு. ஆனா மக்களவை தேர்தல்ல ஒரு சீட்டு கூட அவரால் ஜெயிக்க முடியல. சிரஞ்சீவி திருப்பதியிலே நிக்கிறாரு, டெபாசிட் கூட வாங்காம தோத்து போறாரு. ஒரு வாட்டி சென்னை பிரஸ் மீட்ல அவர் சொல்றாரு, எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு அரசியலு. எனக்கு வர கூட்டம்லாம் என்ன ரசிக்கவும், என்ன பார்க்கவும், விசில் அடிக்கவும், கை தட்டவும் தான் வராங்களே தவிர யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்சியை கலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. 2011ல காங்கிரஸ் கூட கட்சியும் இணைச்சிடுறாரு. சிரஞ்சீவி தம்பியான பவன் கல்யாண் அந்த கட்சியில இளைஞர் அணி செயலாளரா இருக்காரு. பவன் கல்யாணுக்கு அந்த கட்சிக்குள்ள சேர்ந்தது அவருக்கு பிடிக்கல. ஏன்னா காங்கிரஸ் எதிர்த்துதான் இவர் கட்சியை ஸ்டார்ட் பண்ணாரு, அங்கேயே போய் சேர்ந்துட்டாருன்னு சொல்லிட்டு இவர் அந்த கட்சியை விட்டு வெளியே வந்துடுறாரு. பவன் கல்யாண் 2014ல ஜனசேனா அப்படின்ற ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா 2014ல நடந்த எலெக்ஷன்ல அவர் கண்டெஸ்ட் பண்ணல. கட்சியை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. ஆனா சந்திரபாபு கட்சிக்கு சப்போர்ட் பண்றாரு, அவங்களுக்காக போய் பிரச்சாரமும் பண்றாரு. 2019ல எல்லா கட்சியுமே தனியா நிக்குது, இவரும் நிக்கிறாரு. அங்க இருக்க மக்கள் எல்லாம் சொல்றாங்க, சிரஞ்சீவி மாதிரி தான் இவரும் படம் நடிக்க போயிடுவாரு தோத்துட்டா அப்படின்னு அசால்ட்டா விட்டுறாங்க. சிரஞ்சீவியும் அட்வைஸ் பண்றாரு, தம்பி அனுபவத்துல சொல்றேன், இதெல்லாம் செட் ஆகாது விட்டுருன்னு அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் கேட்காம நிக்கிறாரு. 2019ல இவர் டெபாசிட் கூட வாங்காம தோத்து போறாரு. அதெல்லாம் ஃபீல் பண்ணாம பெருசா எடுத்துக்காம சந்திரபாபு நாயுடுவும் ரூலிங் பார்ட்டி ரீசனே இல்லாம அரெஸ்ட் பண்றாங்க, அவங்க வீட்டுக்கு ரைடு விடுறாங்க. பவன் கல்யாண் அவரை போய் ஜெயில எல்லாம் போய் பார்த்துட்டு வர்றாரு. வெளியே வந்த அப்புறம் சந்திரபாபு கட்சி டிடிபியும் பவன் கல்யாணோட ஜனசேனா கட்சியும் மோடியோட பிஜேபி கட்சியும் கூட்டணி வைக்கிறாங்க. பவன் ஒரு கோவத்தோட எதிர்கட்சியை பார்த்து உன்னை சும்மா விட மாட்டேன், அநியாயத்தெல்லாம் நான் தட்டி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமா பேசுறாரு. எல்லாருமே சிரிக்கிறாங்க. இவர் கேமரா முன்னாடி சினிமா டைலாக் எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரோல் மெட்டீரியலா ஆக்கிடுறாங்க. பவன் கல்யாண் வெறித்தனமா பிரச்சாரம் பண்றாரு. ஆந்திரால 175 சீட் இருக்கு, அது 158 அடிக்கிறாங்க. 21 இடத்துல பவன் கட்சி நிக்கிறாங்க, 21 இடத்துலயுமே ஜெயிக்கிறாங்க. எம்பி எலெக்ஷன்ல அதிக சீட்டும் பிடிக்கிறாங்க. அந்த சீட்டு தான் இப்ப மோடி பிஎம் ஆவாரா மாட்டாரான்ற முடிவு பண்ற அளவுக்கு வந்து நிக்குது. பிஜேபி தனியா சீட்டு வாங்கல, கூட்டணியில் தான் வாங்குறாங்க. இப்ப மோடி பிஎம்மா இருக்காருன்னா அதுக்கு சந்திரபாபு நாயுடும் பவன் கல்யாணும் ஒரு காரணமா இருக்காங்க. ஒட்டுமொத்த இந்தியாவும் ஆந்திரா எலெக்ஷனை திரும்பி பார்க்க வச்சுட்டாங்க. பவனை விட சிரஞ்சீவி 4 மடங்கு ஃபேன் பேஸ் வச்சிருக்காரு. ஆனாலும் நான் நிக்கிறேன்னு சொல்லி நின்னு அடிச்சு ஜெயிச்சாரு. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, தளபதிக்கும் இந்த விமர்சனம் இருக்கு, தமிழ்நாட்டுல நடிகர்லாம் ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சம்பவம் தளபதிக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கு. ஆந்திரால மட்டும் இல்லாம கேரளா, அதர் ஸ்டேட்ல ஆக்டர்ஸ் எல்லாம் நின்று ஜெயிச்சிருக்காங்க. தளபதி வந்து ஒரு பவன் கல்யாண் ஃபேனு. தளபதி கால் பண்ணி அரசியல் சம்பந்தப்பட்ட டிப்ஸ் எல்லாம் கேட்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா தளபதி பவன் மெத்தட ஃபாலோ பண்ணுவாருன்னு கேட்டா கஷ்டம் தான். ஏன்னா அவர் மைக்கு பிடிச்சாவே கத்த ஆரம்பிச்சிருவாரு, ஃபயரா பேசுவாரு. தளபதி சாஃப்டா பேசக்கூடிய ஒரு ஆளு. அவர் பேசினதுனாலதான் அவர் ஜெயிச்சாரு. தளபதி இன்னும் டீப்பா உள்ளே வர ஆரம்பிக்கல அரசியல்ல. அவர் இன்னும் அறிக்கையில தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, தளபதி தமிழ்நாட்டுல ஒரு கண்டிப்பா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரு. மாரல் ஆஃப் த கண்டென்ட் என்னன்னா, நீ நடிகனா இரு, யாரா வேணா இரு, மக்களுக்கு உனக்கு பிடிச்சாதான் ஓட்டுன்றதை இந்த எலெக்ஷன்ல மக்கள் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நம்ம எல்லாருமே இது மூலியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். தளபதி அரசியல் லைஃபை பத்தி உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து சேரும். பாய்.